யார் பண்பாட்டு சீரழிவு கலாச்சார நிறுவனம் இப்போ கூட உங்களுக்கு தெரியும் பேக் வெட்டிங்னு ஒன்று சேலத்தில் நினைச்சுனாங்க, பெரிய கார்பரேட் நிறுவனம். எங்கள் பெண்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதை தடுத்து நிறுத்தினேன். உங்களுக்கு தெரியும் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு சொல்லி இந்த மும்பையிலேருந்து, டெல்லியிலேருந்து, பெங்களூர்லேருந்து, ஐடியில் வந்து வேலை செய்ய வர்ற அந்த பிரிவு பெண்கள் வந்து இந்த அரைகுறை ஆடையை போட்டுட்டு வந்து ஆடுறது. அதில் எவனாச்சும் உள்ள சரக்கு அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு போய் மாரில் கை வச்சான், தொடையில் கை வச்சான்னு பின்னாடி அது சமூக பட்டமாக மாறுதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசி அதையும் இப்போ நான் நிறுத்தி வச்சுருக்கேன். ஆக இந்த மாதிரி அதேமாதிரி உங்களுக்கு தெரியும் சென்னையில் நடந்த டிஸ்கோத்து பஃபு பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசி அதையும் நான் தான் தடுத்து நிறுத்தினேன். அடையார் கேட்டு ஹோட்டலில் ஒரு துப்பாக்கி சூடே நடந்துச்சு ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போகிறதில்ல. அப்போ நான் ஒரு சமூகத்திற்கானவன், இந்த மக்களை நேசிக்கக்கூடிய, நான் தமிழன், என்னுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை இதெல்லாம் வந்து மிக பழமையானது, வரலாற்று பெருமை கொண்டது, உலகமே வியந்து பாராட்டக்கூடியது. எம்மிடத்திலிருந்து தான் உலகம் பலதை கற்றுக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு பாரம்பரியம், பண்பாடும், அறநெறிகளையும், பண்பு நெறிகளையும், ஒழுக்கங்களையும், இலக்கிய இலக்கண வளமும் வரலாற்றும் தன்னகத்து கொண்ட ஒரு இனம் இந்த சினிமாக்காரர்களுக்கு பாலாபிஷேகம் செய்வதும், கட்டுவிட்டு வைக்குவதும், பிக் பாஸில் வருகிற நடிகர்களுக்கு ஆர்மி அமைப்பும் என்று சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலைகளை செய்கின்ற போது என்னுள் இருக்கிற அந்த போர்க்குணம், போராட்ட குணம், இந்த சமூகத்தின் மீது அக்கறையால் வெளிப்படுகின்ற ஒரு கோபம் தானே தவிர தனிப்பட்ட முறையில் எனக்கு விஜய்க்கு எனக்கு பிரச்சனை இல்லை.